ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? 3 days லீவ் இருந்தது. கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஃபைனலாக வி வெண்ட். இந்த பிளேஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எஸ், இட்ஸ் அ வண்டர்லூர் ஜூ. ஐ திங்க் நான் 5th படிக்கும்போது போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போயிருக்கேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். செம்ம வெயிலாக இருந்ததுனால ஹஸ்பண்டோட பாப்பா தூக்கிட்டாரு. ஸோ வி ஆல் வெண்ட். நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். ஹஸ்பண்ட், பாப்பா, நான். செம்ம வெயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் வென் வி வாஸ் ஸ்டடிங், ஆக்சுவலாக அந்த சிறுவர் பூங்கா இருந்தது. போயிட்டு வந்து லாஸ்ட்டில் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிக்கெட் வாஸ் அரௌண்ட் பர் ஹெட்டுக்கு வந்து 200 அடல்ட்ஸ்க்கு. ஸோ குட்டி பாப்பான்றதுனால 5 years வரைக்கும் டிக்கெட் இல்லை. ஸோ ஃப்ரீ டிக்கெட். ஸோ வி போத் வெண்ட் ஃபார் 400 rupees. அதுக்கப்புறம் போனதும் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு மங்கியை பார்த்தோம். எப்பயும் போல் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, இதோ பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி வழக்கம் போல், இதோ பாருமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற ஒரு சவுண்டு. அப்புறம் வி வென்ட் டு சி லயன், அப்புறம் எலிஃபெண்ட் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 elephants வாஸ் தேர். அது வந்து ஒரு எலிஃபெண்ட் வந்து இட் வாஸ் பிளேயிங் சம்வேர், அண்ட் இன்னொரு எலிஃபெண்ட் வந்து பயங்கரமாக தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேட்டை பிடிச்ச எலிஃபெண்ட்டாக இருந்துச்சு. லைக் தன்ஷிகா பாப்பா செம்ம சேட்டை பிடிச்ச எலிஃபெண்ட். அதுக்கு தண்ணினா அவளும் பிடிக்கும் போல். ஒரு 2 minutes இல்லை ஒரு 1 second வெளியில் வரும், திரும்ப தண்ணியில் போய் நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது. அண்ட் வி போத் வேர் அட்மைரிங் வாட் ஷீ இஸ் டூயிங். பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே மேக்ஸிமம் அவளுக்கு இப்போவே வந்து அனிமல்ஸு, அதோட கலர்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்ருந்தோம். தென் நீங்களே பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்குன்ட்டு. இன்னொரு ஆனந்தம் இந்த கரடிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி அண்ட் அன்பிளான். அரௌண்ட் எத்தனை மணிக்கு போனோன்னா 9 o'clock ஷார்ப்பாக ஜூ ஓப்பன் ஆகுது. பட் வி வெண்ட் அரௌண்ட்ஸ் 10:45 10:50 ஆயிடுச்சு உள்ளே போக. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் என்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கையோஸ் ஆச்சு ஜிபே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோம். அண்ட் த க்ரௌட் வாஸ் ஆக்சுவலி தேர். சரி ஹைப்பாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக போனேன். பட் நான் இங்கே தான் கிரசன்ட் காலேஜில் தான் படித்தேன் 2 years-ஆக நியர்பை. ஒவ்வொரு வாட்டி அந்த ஜூவை தாண்டும் போதும் போயிருக்கணுமே அப்படின்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஓகே இந்த வாட்டி கண்டிப்பாக போகிறோண்டி அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் போட்டிருக்கோம். பட் ஆப்வியஸாக அப்படி சொல்லப்போ அதாவது 2 years நான் கிறிஸ்டினில் படித்தது ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த ஜூக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட போனதா இல்லை. அப்படியே க்ராஸ் பண்ணி போயிருக்கோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 5th படிக்கும்போது அம்மா அப்பா எல்லோரும் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போனோம். பட் போனதுக்கப்புறம் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேபி பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். பயங்கர சன்னி. மீன்வைல் கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்தது. இன்றைக்கி போனோம், கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்தது. பட் ஆக்சுவலி ரொம்ப சன்னி. அதுவும் பாப்பா வச்சுட்டு ரொம்ப 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 சிரமப்பட்டோம். தென் ஆஸ் யூஷுவல். ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்லை. ஹி வாஸ் ஒன்லி ஹோல்டிங் த பேபி. ஆனால் ஹேண்ட்பேக்கு அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் என் கையில் கட்டிட்டார். அப்புறம் வி ஆக்சுவலி வி என்ஜாய்ட். அண்ட் பாப்பா தூக்கிட்டு போனதும் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாப்பா எங்கள் 2 பேர்கிட்டையும் இல்லை. இப்போ இங்கேருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணுறோம் அப்படின்னா அவளோட ஃபேன்ஸ் மீட் தான். ஒரு 10 minutes-க்கு ஒரு வாட்டி வருவாங்க. யாராச்சும் வந்துட்டு என்ன பேர் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவளோட ஐஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. என்னோடய பாட்டி ஐஸ் அவளுக்கு, என்னோடய அம்மா ஐஸ் அவளுக்கு, அதாவது அவளோட பாட்டி ஐஸு. அந்த ஐஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, யாரோட ஐஸ் அப்படிங்கிற மாதிரி. அம்மா அப்பா 2 பேருக்குமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க வீட்டுக்கு போனதும் சுவிட்ச் போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நாங்கள் எங்கே போனாலும் இந்த ரெயின்ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எவ்ரிவேர். அதாவது ஒரு 10 minutes-க்கு ஒரு வாட்டி வாக் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருந்து சும்மா பைப்ஸ் வச்சு அதுலேருந்து தண்ணி வரும். அது வந்து த மோஸ்ட் என்ஜாயபிள் மூமெண்ட். அது யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் நான் மேக்ஸிமம் அதுக்காகவே நின்றுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ காட்டெருமை அந்த மாதிரி நிறைய டொமஸ்டிக்காகவும் இருந்தது, வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், பெட்டு எல்லாமே இட் வாஸ் கிளப் டுகெதர். ஸோ தட் வாஸ் வெரி குட் டு see. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி வென்ட் டு see மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். அண்ட் ஒரு சிலதெல்லாம் எங்களால் ரொம்ப தூரம் வாக் பண்ணி பார்க்க முடியல.
நாங்கள் எடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் ஃபேன்ஸ் மீட். இப்படி தான் நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போகிறோம் அப்படின்னா, இன்னொரு 5 மினிட்ஸ் ஒருத்தவங்க வந்து அக்கம்பெனி பண்ணுவாங்க. எங்கள் கூட பாதி தூரம் பாப்பா வச்சுட்டு நடந்தே வருவாங்க. நான் வச்சுக்கிட்டுமா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு. நாங்கள் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா, கொடுங்களேன் எங்ககிட்ட, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சாப்பிட்டு வாங்களேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ஆக்சுவலி வி ஆர் சம்வாட் என்ஜாயிங். அப்படியா எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் வந்து பாப்பா வச்சுக்க போகிறீங்களா, வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக நாங்கள் 2 பேருமே பர்சனலாக ஃபீல் பண்ணோம். யாராச்சும் வராங்கன்னா, ஐயோ ஃபேன்ஸா, சரிம்மா போமா ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ், அப்படி ஒரு மாதிரி என்கேஜிங்காக இருந்தது. ஸோ போத் மியூச்சுவலி வந்து சிரிச்சுக்கிட்டோம். அப்பாடா, நமக்கு கொஞ்சம் மூச்சு கிடச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. when we actually went to see, அங்கே நிறைய வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே நிறைய கார்ஸ், ஐ மீன் இந்த பேட்ரி கார் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் சைக்கிளும் இருக்குது, நார்மல் பெடலிங் சைக்கிளும் இருக்குது. பட் நாங்கள் 3மே ப்ரிஃபர் பண்ணாமல் வி ஆக்சுவலி வென்ட் த்ரூ வாக். பட் தட் இஸ் அட்வைசபிள். ஏன்னா ஒரு சில இடத்துல ஸ்லோப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சைக்கிளை கேரி அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சைக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப போய் பார்த்துட்டு திரும்ப அந்த சைக்கிளை பெடல் பண்ணணும். அப்படியே சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்காது. ஸோ ஆப்வியஸாக நம்ம எங்கே போனாலும் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கும்போது சைக்கிள் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ப்ரிஃபரபிள். பேட்ரி காருமே அப்படி தான், அப்படியே சும்மா சுற்றுலா மாதிரி தான். பட் வி ஆக்சுவலி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். நாங்கள் மேக்ஸிமம் பாப்பா தூக்கிட்டு போனதே அங்கே இருக்கிற அனிமல்ஸ், அதோட கலர்ஸ், அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே அவள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. ஸோ வி வெண்ட். இஃப் இட் ஆல் நீங்கள் வந்து பேபி கேரி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, மை பர்சனல் சஜஷன் இஸ் எய்தர் யூ கேன் யூஸ் பேட்ரி கார் ஆர் பை வாக். வித் சைக்கிளிங் ஃபஸ்ட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு க்ரௌடாக பீப்புளெலாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னா பின்னாடி சைக்கிள் வரும். அந்த சைக்கிள்ஸில் பெல்லும் இருக்காது. ஓரம் போங்கன்னு பின்னாடி வரவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. தட் ஆக்சுவலி கிரியேட்ஸ் அ கையோஸ். ஸோ வி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறதுனால எல்லாமே வாக்கேபிள் தான் போனோம். 10:50க்கு ரீச் ஆனோம். 11:10 ஆச்சு இந்த என்ட்ரி டிக்கெட்ஸ் ப்ரொசீஜர் போக. உள்ளே என்டர் ஆகும்போது எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 11:15 வி வெண்ட் இன்சைட். And to be honestly speaking, அப்போல்லாம் when we was there around some 2-3 years or 4 years backலாம் வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து per head only 75. பட் இப்போது அந்நியாயத்துக்கு 200 மாற்றினாங்க. அதுவே எங்களால் டைஜஸ்டே பண்ண முடியல. என்னடா வெறும் சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு 200 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படிங்கிற. மெயின்டெனன்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. லைக் ஃப்ளோர்ஸ் க்ளீனாக இருக்கிறதோ இல்லை ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அங்கங்கே போடுறதோ அப்படி எதுவுமே கிடையாது. உள்ளே ஒரு சமோசாவே பார்த்திங்கன்னா இட்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு சமோசாவே 60-70ன்றாங்க. ஒரு பிளேட் பானிபூரியே 80, 10 pieces 80 அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபோட்டோஸ் வி ஆக்சுவலி கிளிக்டு. நீங்கள் நினச்சிருக்கலாம், என்னடா மினி வாக்கில் நீங்கள் வரவே இல்லையே அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் வரவே இல்லை. நான் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவங்க 2 பேருக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபராகவும் இருந்திருக்கேன். அண்ட் அந்த ஃப்ரீ லக்கேஜ் கேரியராகவும் இருந்திருக்கேன்றது ஒன்லி தென் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கே ரியலைஸ், ஓ மை காட் அப்படியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேன் ஒருத்தர் எடுத்தார். ஹீ இஸ் ஆக்சுவலி அ ஃபோட்டோகிராஃபர், வெரி ஸ்வீட் ஆஃப் திஸ் பிரதர். ஸோ பாப்பாவை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், போஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவரோட ஐஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்து உடனே நாங்கள் கேட்க கூட இல்லை ஃபோட்டோஸை, அவரே ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டார் த மொமெண்ட் இட் செல்ஃப். ஸோ தட் வாஸ் வெரி பிளெஸ்ட். அண்ட் இதெல்லாம் ஒரு சில பிக்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னையும் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு கெஞ்சி இவர்கிட்ட கேட்டு சரி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்த பிக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த வெண்ட். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி செம்ம டயர்டாகிடுச்சு. அரௌண்ட் 11:15க்கு போனோம். வெளில வரும்போது எக்ஸாக்டாக 3:50க்கு வந்தோம். வந்துட்டு வீட்டுக்கு வர 6 ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. அண்ட் வி போத் வர் ஸ்பீக்கிங். இதோட ஒரு 1 வீக்கு பால்கனி கூட போய் பார்க்க மாட்டேங்க நான், அந்தளவுக்கு டயர்டாக இருக்கேன். இதோட ஒரு வாரத்துக்கு பால்கனி இல்லை, வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டேன்னா என்னை கேளுங்க, அப்படி ஆகிட்டேன். ஃபுல் டேண்டு, அப்படி ஒரு மாதிரி ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேபி ஆஃப்டர் 10 years, இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வண்டலூர் ஜூக்கே போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டோம். தென் அப்புறம் இந்த சிறுவர் பூங்கா பார்த்ததும் நோ அப்படியே வெளில வந்தது தான். இந்த பக்கமே போகலை, அப்படியே வெளில வந்து மோஸ்ட்லி பாதியில் டயர்ட் ஆகிட்டு என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வெளில வரும்போது அரௌண்ட் 3:50 ஆயிடுச்சு. வெளில வந்துட்டு அண்ட் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஓரத்தில் அந்த கிரெசன்ட் அது பார்த்தது ஒரு மாதிரி ஓல்டு மெமரிஸ் செரிஷிங்காக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த
சம்டைம்ஸ் லாஸ்ட் டைம் லேட்டாக போகிறோமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் கிரேட். தட்ஸ் இட். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டிட்டு போங்க. தேங்க்யூ. டாடா.